இருக்கு. இதே வீடியோ எதுக்கு ரியாக்ஷன் பண்ண சொன்னாப்ல? வாட்? தலைவன் உச்சிகா மதரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்ன வீடியோவுக்கு ரியாக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ரொம்ப நாளாகவே நான் இந்த ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். ஒருத்தன் வந்து இந்த புகை மூட்டத்துக்குள்ளேலாம் அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து வருவான். இது என்னடா அனிமோ, இது என்ன அனிமேடா, என்ன சீரீஸ்டா அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரில. அப்படியே நான் ஸ்கிப் விட்டு போயிட்டேன் ரீல்ஸில். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது பேர் மூசான் கிபுட் சுஜி என்ட்ரி சீன். வாங்க அதை தான் இன்றைக்கி நான் ரியாக்ஷன் பண்ண போகிறேன். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏதோ முனைஞ்சிக்கிட்டே வர்றான். ஓகே, இவன் மந்திரவாதியோ? இதில் ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே வர்றான் பாருங்க. ஸ்லோ மோஷனில் போகிறான். அப்படியே புகையெல்லாம் போட்டு விட்றாங்க. ஆமாம், இந்த பொண்ணுக்கு என்னாச்சு? ஓகே, இந்த பொண்ணு அடிச்சு போட்டான் எல்லோ வேணும். எஸ், ஸ்லோ மோஷன். அணியது ஸ்லோ மோஷனில் வர்றியடா. நீ போகிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிரும் போலையாடா அந்த இடத்துக்கு. ஏடா அநியாயத்துக்கு ஸ்லோ மோஷனில் போகிற? ஓகே, இருந்தாலும் மரண மாசம் தான் இருக்குது இந்த சீனு. ஒரு வழியாக வந்துட்டியாப்பா தம்பி அந்த இடத்துக்கு? பாடி போயிட்டான்டா ஒரு வழியா. எனக்கு இதில் என்ன பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையை தான் நான் சொல்லுவேன், நான் பொய் சொல்ல விரும்பலை. ஏன்னா அநியாயத்துக்கு இதில் வந்து ஒரு ஸ்லோ மோஷன் சீன் வச்சுருக்காங்க. அது வந்து எனக்கு பிடிக்கலை சுத்தமாக. உண்மையை தான் சொல்கிறேன், எனக்கு பிடிக்கலை இந்த சீனு. ஏன்னா இப்போது ஏதாச்சும் அந்த இடத்துல ஒரு எனிமிஸ் இருக்காங்க, அவங்கள வந்து இப்போ அடிக்க போகிறான், அப்போ வந்து ஸ்லோ மோஷனில் இப்படி நடந்து போனோம் அப்படின்னா மரண மாதம் இருக்கும். ஓகே, பரவாயில்ல, ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஏதோ பார்க்குற மாதிரி இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு பிடிக்கல. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. 50% பிடிச்சிச்சு, 50% பிடிக்கல. மூசா என்ட்ரிஸினை ரியாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இதே ரியாக்ஷன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. இது மூசான் மீட் அனிமே ஆரா ஃபார்மர்ஸ். வாங்க இதே பார்த்துடலாம். இது அநியாயத்துக்கு ஸ்லோ மோஷன்யா. அது கொஞ்சம் ஸ்பீடாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஓகே, இதுவும் ஒரே மாதிரி தானே இருக்குது. இதே வீடியோ எதுக்கு ரியாக்ஷன் பண்ண சொன்னாப்புல? வாட்? தலைவன் உச்சிகா மதரா. அவன் தானே இது உச்சிகா மதரா. இந்த சைடு உள்ளவன் அவன் பேர் வாயில் வரமாட்டுதே. இவன் அவன் யார் அவனுக்கு தெரில. அது உச்சிகா மதரா தானே, மரண மாசியா தலைவன். இவன் இதுக்குள்ளே என்ன பண்ணுறான்? ஓகே, இதை வந்து எவனோ ஒருத்தர் அவனை கிரியேட் பண்ணியிருக்கான். வேறு இந்த சைடில் உள்ளவங்க அந்த பச்சை முடிக்காரன் ஏதோ தலையில் துண்டு மாதிரி கட்டியிருக்கான். அவன் யார், அவன் யாருன்னு தெரில. அவனை பார்ப்போம். இவன் யாரையா? ஒரு நிமிஷம். ஓகே, இவன் யார்? மூஞ்சில் பெயிண்ட்லாம் அடிச்சுக்கிட்டு தெரியுறான். அடுத்து அந்த பக்கம் வந்திருக்கான். அவன் யார்? இவன் ஆள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கானே. மூஞ்சில் ஏதோ மார்க்லாம் போட்டிருக்கான், ஏதோ இந்த பக்கம் பெயிண்ட்லாம் அடிச்சிருக்கான். அவன் யார்? யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருன்னு. ஏய், இவன் இவன் யாரு? ஓகே, இவனை தெரியும். அப்படி முடித்துக்கிட்டு அவன் கோக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், தலைவனுக்கு அள்ளு விட்டு போச்சியா கொத்தா. இவன் தான் அவனை தான் சொன்னேன். இதை காட்டுறேன். இப்போ வருவான், அவனை தான் சொன்னேன். இவன் தான்
இவனை தான் கேட்டேன். இவன் யாரு? மரண மாசம் இருக்கானே, இவன் எதுவும் ஆடி மேலே நடிச்சிருக்கானா இல்லை இவங்களா கிரியேட் பண்ணியிருக்காங்களா இந்த ஒரு கேரக்டரை? இந்த பக்கம் ஒரு கண்ணு, இந்த பக்கம் கீழே ஒரு கண்ணு இருக்குது, தலையில் ஏதோ ஒரு கோடு, இந்த மாதிரி மூஞ்சிலெல்லாம் இது ஏதோ கோடு கூட போட்டிருக்கான். சிரிப்பே வில்லத்தனமாக இருக்கு. ஓகே கைஸ், இந்த கேரக்டரோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த சீரீஸ்னு சொல்லுங்கள். ஆள் பார்த்தாலே மரண மாசம் இருக்கான். யார் அவன்? மதுரா உச்சியா, ஜின்வு மூத்திரம் தெரிஞ்சு போச்சு தலைவனுக்கு, மூசனுக்கு. என்னடா என்னையா? வாட்? என்னாச்சு ப்ரோ? நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக வந்தது இப்படி கதவை சாத்திட்டு போகிறதுக்கு தானா? உடனே நான் கூட பெரிய ஆள் நினச்சேனடா. இப்படி அநியாயத்துக்கு பயந்துட்டு ஓடுறியாடா? ஏன்னா உள்ளே இருந்தது அவ்வளோ பெரிய ஆளுங்கள்ல. எனக்கு தெரிஞ்சு மதுரா உச்சிகா வந்து அந்த கூட்டத்தில் இருக்கான் அப்படின்னா, அப்போ அவனை சுற்றி இருந்த அந்த தெரியாத முகங்கள் எல்லாருமே ஒரு வேறு லெவல் பயங்கரமான கேரக்டராக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த உள்ள ஒரு சில கேரக்டர் பேர்லாம் தெரில. ஆனால் மதுரா உச்சிகா அந்த இடத்துல இருக்கான்னா, இப்போ மற்ற ஆனிமேல உள்ளவங்களாம் அந்த மதுரா மாதிரி தானே இருப்பாங்க. மதுரா உச்சிகாவோட கேரக்டர் எப்படியோ அது மாதிரி பவர்ஃபுல்லாக தானே இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோக்கு ரியாக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். குறிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும்.